கெட்ட திமுகவே சுய தம்பட்ட கூட்டம் தேவையா? ரோம் நகரம் எரிந்து கொண்டிருந்த போது நியூரோ மன்னன் ஃபிடில் வாசித்துக் கொண்டிருந்ததாக சொல்வாங்க. அந்த காலத்துல என்ன நடந்தது என்று தெரியாதவர்களுக்காக இப்போது சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கும் திமுக. தலைநகரம் வெள்ளத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் மக்களின் வரிப்பரமான 4000 கோடி என்ன ஆனது என்றே தெரியல. இவர்கள் கண்டுகொள்ளாமல் கைவிட்டால் தென் தமிழகம் இப்போது மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு. அட, சொந்த கட்சி அமைச்சரே இப்போது தகுதி இழந்து சிறை செல்ல இருக்காரு. ஆனா திமுகவிற்கு அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஸ்டாலின் இளைஞரணி தலைவராக இருந்தபோது ஒரு கூட்டம் கூட்டி விட்டாராம். இப்போது அடுத்த இளவரசராக குட்டி இளவல் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொண்ட உதயநிதிக்கும் அதே சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வேண்டுமாம். அதனால் திமுக வரலாற்றில் இரண்டாவதாக ஒரு இளைஞரணி கூட்டத்தை கூட்ட போறாங்களாம். இவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க அந்த இளைஞரணி கூட்டத்தை கூட்டிக் கொண்டு தலைநகரமே வெள்ளத்தில் மிதந்த போது உதவி செய்ய வந்திருக்கலாமே. அப்போது தன்னார்வலர்கள் கொடுத்த உதவி பொருட்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவதில் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாங்க போல. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போது ஒன்றும் குறைந்து போயிடல. அதே கூட்டத்தை கூட்டிக் கொண்டு தென் மாவட்டங்களுக்கு உதவிக்கரம் நீட்டு நீங்க செல்லலாம். ஆனா அது இளவரசரின் பட்டாபிஷேகத்திற்கு அரசியல் ரீதியாக உதவாது என்பதால் கொஞ்சம் கமுக்கமா அடக்கி வாசிக்கிறாங்க போல. இல்லனா எப்போதும் சுய புகழ் பாடிக்கொண்டிருப்பதிலேயே நேரம் செலவழிப்பதால் மக்களுக்கு உதவி செய்வது என்றால் என்ன என்பதையே நீங்க மறந்துட்டீங்களா? ஒரு கட்சியின் வளர்ச்சிக்காக மாநாடு நடத்துவதும் கூட்டம் கூட்டுவதும் சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனா கூட்டம் கூட்டிக் கொண்டிருப்பதால் மட்டுமே ஒரு கட்சி வளர்ந்து விடாது. மக்களுக்கு கஷ்டம் என்று வரும்போது அவர்களோடு களத்தில் நின்று வேலை செய்பவர்களுக்கு தான் மக்களின் ஆதரவு இருக்கும் என்பதை திமுக என்றுமே உணரவே உணராது. திமுகவின் இந்த சேலம் மாநாடு தமிழக அரசியலில் இருந்து திமுகவை ஒழிக்கும் நாளுக்கான தொடக்க புள்ளியாக மாறும்.